புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற வெங்கடேஸ்வரா சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். பக்தர்களின் கூட்டம் அலைமோதக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். கள தகவல்களின் அகிலா, வணக்கம். இன்றைய தினம் புரட்டாசி மாத சனிக்கிழமை என்ற வகையில் பெருமாள் கோயில்களில் பக்தர்களின் கூட்டமானது அலைமோதி வருகிறது. அந்த வகையில் நாம இப்போ இருக்கக்கூடிய தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி திருக்கோயிலில் பார்த்தோம் என்றால் காலை முதல் ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் இருந்தும் வருகை தரக்கூடிய பொதுமக்கள் இங்கே பார்த்தோம்னா நீண்ட வரிசையில் காத்திருந்து தொடர்ந்து வருகை தந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு அவர்கள் தொடர்ந்து சுவாமியை பக்தி மயத்தோடு அவர்கள் தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். புரட்டாசி மாதம் என்றாலே, முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமை என்றாலே பெருமாளுக்கு உகந்த நாள். அந்த வகையில் ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையிலும் ஏராளமான பக்தர்கள் பெருமாள் கோயில்களில் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் 2வது சனிக்கிழமையான இன்றும் கூட நிறைய பெருமாள் திருக்கோயில்களில் பக்தர்களின் கூட்டமானது அலைமோதுகிறது. நாம இப்போ இருக்கக்கூடிய தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி திருக்கோயிலிலும் கூட வழக்கமாகவே இங்க பக்தர்களின் கூட்டம் அலைமோதக்கூடிய நிலையில இன்றைய தினம் பெருமாளுக்கு உகந்த நாள் என்பதால் முன்பை விட இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பக்தர்களின் கூட்டத்தை ஒட்டியும் பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கோயிலை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னா இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய சாலை பகுதியில் அந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் தடுப்புகளானது சாலையில் ஏற்படுத்தப்பட்டு போக்குவரத்து அந்த இடத்தில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா தொடர்ந்து பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் கூட ஒரு புறம் தொடர்ச்சியாக அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. காலை முதல் நீண்ட வரிசையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து தொடர்ந்து வருகை தந்து வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அகிலா, களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.